எப்படி நான் வந்து மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் +1 +2 எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய ஸ்கூல் டேஸ் எப்படி போச்சு அப்படின்ட்டு கேட்டிருந்தான். ஸோ அவனுக்காக சொல்கிறேன். தினேஷ் உனக்காக தானே இருந்தது. ஸோ தினேஷ் வந்து ரொம்ப வருஷமாக என்னுடைய ஃப்ரெண்டு, அதாவது சின்ன வயசுலேருந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு பையன் தான். ஸோ என்னுடைய அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அப்படின்னா காட்சன் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு தான். 3rd ஸ்டாண்டர்டில் அவங்க வேறு கிளாஸ், நான் வேறு கிளாஸ். பட் ஸ்கூலில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் 2 பேரும் வந்து அந்த டைம் சிங்கிங்கில் ஏதோ பண்ணிட்டு நினைக்கிறேன். 2 பேரும் அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணோம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அப்புறம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 2 பேரும் சேம் பெஞ்ச் ஒன்றாவே அப்படி தான் இருந்தோம். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்டில் எங்கள் 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. நானும் டீச்சர்ஸ் கிட்ட நிறையா கேட்டேன், பட் அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. பட் என் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து எங்களோட ரொம்ப டச்சில் இருந்தது பார்த்தீங்கன்னா தினேஷ். இப்போ வரைக்கும் என் கூட வந்து நான் வீடியோ பண்ணும்போது வந்து ஏதாச்சும் அவனுக்கு ஏதாச்சும் கால் பண்ணா அப்படின்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவன் சரி